ஆடியோ ஓகேவா இருக்கா? ம் ம் கொஞ்சம் லேட்டாக போட்டோம் நினைக்கிறேன் வீடியோ. பரவாயில்ல, அதான் மியூசிக் ஓகே. ஒன் மோர் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சா பேசி ஓப்பனிங்கரில். நானும் ஆரம்பிப்பேன்டா. ஓகே. ஐயோ ஜெய், என்ன ஆச்சு? கேள்விப்பட்டியா அண்ணே? கேள்விப்பட்டீங்களா விஷயம்? எவ்வளோ பெரிய விஷயம். சே, டெய்லி நாங்கள் வந்து ஆன்டி கூகுள் பண்ணுங்க, கூகுளை விட்டு வெளியே வாங்கன்னு, கூகுள் இல்லாத ஃபோன் யூஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லுவோம்னா, அது எப்படியும் கஷ்டம், பெரிய வில்லை, நம்ம அவங்ககிட்ட தான் இருக்கோம், கொஞ்சம் மாற்று வழி யூஸ் பண்ணுவோமே சொல்லி மெட்டால் எதுக்கு பேசுவோம்னா, அவனை ஒன்றும் செய்ய முடியாது இருந்தும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்கெல்லாம் பேசுறது. ஆனால் உண்மையிலே அவனை போடலாம் அப்படின்னு மாதிரி திடீர்னு சொன்னவொன்னே எனக்கே என்ன தலை, எனக்கு மாதம் மாதம் காசு கொடுத்த உனக்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கூகுளை கூப்பிட்டு உன்னோட குரோமை வித்துடு அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், நீ வெளியே போய் வீட்டை விட்டு அது மாதிரி படையப்பால சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து மோனோபொலி ஓவர் சர்ச் இன்ஜின், சர்ச் ஆப்டிமைசேஷன், காம்படிஷனை வந்து வளரவே விடாமல் தான் மட்டுமே வளரணும்னு மோனோபொலியாக இருக்குன்னு அடடா இதையை இப்போ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி குரோமை வந்து செல் பண்ணுங்க, அதுதான் இங்கே வந்து பிளாக் ஆகும் திடீர்னு சொல்லியிருக்காங்க. போன எபிசோட் நாங்கள் மெட்டாவில் பேசியிருந்தோம், இவங்க வந்து குரோம் கூகுள் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மோஜிலாவை சூடு போட்டானுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா சர்ச் இன்ஜினில் வந்து டிஃபால்ட்டாக ஆப்பிளில் வந்து வைக்கிறதுக்காக $20 billion எது கொடுக்குறாங்க, மோஜிலாவுக்கு வந்து ஃபண்டு போகுதுன்னு வைக்கிறதுக்குன்னு நிறைய பிளான் வந்து கூகுள் மோனோபொலிக்கு மெயின்டைன் பண்ணுற எல்லாத்தையுமே கட் பண்ணுறதுக்கான ஒரு முதல் முடிவாக குரோமை செல் பண்ணிவிடுங்க. காரணம் சொல்கிறாங்க, யூ ஹாவ் டு டைவர்ஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ என்ன அதில் அப்படி குரோமில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். நிறைய எக்ஸ்ட்ராவும் நிறைய சொல்லிட்டு வராங்க. மெயின் விஷயமா அந்த குரோம் விற்கிறத பற்றி தான் இருக்குது. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, சர்ச் இன்ஜினில் வந்து டிஃபால்ட்டாக எந்த ஒரு ப்ரௌசரையும் நீங்கள் காசு கொடுத்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் வைக்க சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்ச் இன்ஜின் குவாரிஸ் எல்லாம் வந்து மற்ற ப்ரௌசருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும், கூகுளுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை அப்படின்றாங்க. இதை விட முக்கியமாக நீங்கள் பிக்சல் ஃபோனாகவே இருந்தாலும் ஃபோனை ஆன் பண்ணவொன்னே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் டிஃபால்ட்டுக்குள்ளே போதில்ல, ஜிமெயில் எதுவுமே உங்கள் கையிலே இருக்காது. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் ஸ்க்ரீன் கொடுங்கன்றான். ஸோ கூகுளோட இந்த மாதிரி பேசுகிறதுக்கெலாம் சண்டை போட ஒரு ஆள் வச்சுருப்பாங்களா, கென்ட் வாக்கருங்கிறவன் பிளாகில் போட்டு கத்துறான், என்னங்க அது அநியாயமாக இருக்கு வான்றான். இப்படி எத்தனை கம்பெனி உங்ககிட்ட வாயில் வயிற்றுல அடிச்சிருக்கு நீ அக்வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அது ஆயிருக்கு. அப்படி என்ன குரோமு அப்படின்னு பார்த்தா, சர்ச் இன்ஜினில் தலைவராக இருக்கார், குரோம் தான் கண்ட்ரோலாக அப்படின்னு பார்த்தா, குரோம் வந்து கூகுளோட செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சர்ச் இன்ஜின் வந்து கூகுளுக்கு பெருசாக இருந்தாலும் குரோம் மூலமாக மிகப்பெரிய கூகுளுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுதான் உலகத்திலே வந்து லார்ஜஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரௌசிங் யூஸரை வந்து கூகுள் குரோம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் எட்ஜு, அதுக்கப்புறம் தான் மோசிலா, பிரேவ், விவால்டி, ஒப்பேரெல்லாம் பின்னாடி கொஞ்சமாக இருக்க தவிர 60-70% வந்து கூகுள் குரோம் தான் இருக்கான். அதனால் அதை வந்து இது கட் பண்ணி விட்டா, ஏன்னா கூகுள் குரோம் நீங்கள் போனீங்கன்னா டிஃபால்ட் google.com தான் நீங்கள் போய் ஆகணும். ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, குரோம் இல்லாட்டியுமே நாங்கள் வந்து கூகுளுக்குள்ளே தான் போகிற மாதிரி தான் எங்களுக்கு மைண்ட் செட்டே google.com டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் கூகுள் நாங்கள் அவ்வளோக்கு வேலை பார்த்துருக்கோன்றான். கோர்ட் என்ன சொல்லுது, நீங்கள் சர்ச் இன்ஜினை மாற்ற சொல்லுங்கடா, மக்களே மாற்றுவாங்க, சும்மா கூகுள்லாம் போக மாட்டாங்கன்றான். ஆனால் நானே டக்டகோலாம் யூஸ் பண்ணேன், நீ டேட்டா கூட திருடாத, எனக்கு கூகுள் சர்ச்சே கொடுன்னு நான் மாறி வந்துட்டேங்கிறது உண்மை தான். கூகுளோட வேலை செய்கிற இதை வச்சு பார்த்தா அவன் வந்து கெத்து தான், பெருசு தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஆப்பிளுக்கு அதே தான், அவனுக்கு 2 பேருமே ஒர்க்காகவே சூப்பராக இருக்கனால தான் நீங்கள் இவ்வளோ பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீ மட்டுமே இருக்கியே அப்படின்னு டெக்கு கேட்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைங்க வருது. ஸோ குரோமை வந்து கட் பண்ணி விட்டுட்டா இந்த கூகுளோட மோனோபொலி போயிடுமானா இல்லைன்னா சொல்ல வராங்க. அடுத்து கூகுள் வந்து நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டை செல் பண்ண சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டோட கையை விட்டு போகணும்னு. ஆனால் இது ஒரு படம் போச்சுன்னா கூகுள் வந்து பெருசாக பிரேக் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கூகுளுக்கு உண்மையிலே அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் கூட இந்த பேமெண்ட் இஷ்யூ, இப்போது இவன் அந்த எபிக் கேம்ஸ் கூட சண்டை, அதுலேருந்து எல்லாத்துலேயுமே கை வச்சுட்டு இருக்கு போல். இது இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்கான், $7 billion ஏதோ கேஸ் போட்டிருக்கான் போல், ஆன்டி ட்ரஸ்ட்லான்னு. இப்போ போட்டு கூகுளை போட்டு எல்லோரும் வேறு ஆங்கிளில் வந்து மாறி செய்கிறானுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, குரோமோட டைவர்ஷன் இல்லாமல் வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இட் would be enforced over 10-year period. முதல்ல blocking Google from making deals like the one it has with Apple to be its default search engine. ஸோ எந்த ப்ரௌசர்கிட்டையும் சர்ச் இன்ஜினாக ஒன்று வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது கட் பண்ணணும். Requiring it to let device manufacturer show users a choice screen with multiple search engine options for it. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டிங் என்ன பண்ணாலும் கூகுள் தான் டிஃபால்ட்டுங்கிறத ஃபோன்லேயே கட் பண்ணு அப்படின்றான். அடுத்து லைசன்சிங் டேட்டா அபவுட் சர்ச் குவரிஸ், ரிசல்ட்ஸ் அண்ட் வாட் யூசர்ஸ் கிளிக் ஆன் டு ரைவல்ஸ். இதை மற்றவங்களுக்கும் வந்து அந்த இது லைசன்ஸ் பண்ண சொல்கிறான். கரெக்டாக ஆச்சு. இந்த டேட்டாவால் தான் கூகுள் வந்து பெரிய மோனோபொலி பவராக இருக்குது. கரெக்டாக. அடுத்து blocking Google from buying or investing in advertising or search companies.
போன முறை ஒரு பெரிய கம்பெனி ஒரு அம்மா வாங்கி கொடுத்து தான் அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆனாங்கல்ல, அது ஒரு வீடியோ கூட நாங்கள் பேசியிருப்போம். இன்க்ளூடிங் மேக்கர்ஸ் ஆஃப் ஏஐ சேட்பாட்ஸ். ஏன்னா கூகுள் அக்ரி டு இன்வெஸ்ட் அப் டு $2 billion இன்டு ஆந்த்ரோபோபிக் லாஸ்ட் இயர். இது ஒரு ஃபுல் பிடிஎஃபாக 32 பேஜுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஆல்டெக் பேசுகிற கும்பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ சர்ச் இன்ஜினோட ப்ரௌசரோட பர்சன்டேஜ் எடுத்து போய் பார்க்குறேன், பிரேவோ, விவால்டியோ, ஒப்பேராவோ எல்லாம் 2% 3% தான் இருக்குது. ஓப்பன் சோர்ஸோட ரெடிட் பேஜில் போய் பார்த்தா மோசிலா மட்டும்தான் ஃபாஸ்ட்டில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரைவசி ப்ரௌசராக வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பர்சன்டேஜ் அளவில் கம்மி தான், சேஃபஸ்ட்டாக இருந்தால் கூட. ரொம்ப எவன்னா குரோம் தான், டிஃபால்ட்டு தான். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபால்ட் செட்டிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரோலிங் மெக்கானிசம்னு கோர்ட்டு சொல்லுது. என்னன்னா ஜனங்க வந்து 80% ஜனங்க டெக்கு தெரியாதவங்க. நானே மெட்டாக்கு அப்புறம் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஃபோனில் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு. இப்போ எங்கள் அம்மா கிட்ட போய் இந்த கூகுளுங்கிறது டிஃபால்ட் இல்லைன்னா அம்மாவுக்கு அப்படி இமேஜினே பண்ண முடியாது. அம்மா பொறுத்த வரைக்கும் ஃபோன் தான் கூகுள், கூகுள் தான் ஃபோனு. அந்தளவுக்கு அவன் வளர்ந்துருக்காங்கிறது உண்மை. இதை வந்து நீ மாற்றலாமான்னு கூட எங்கள் வீட்டில் நீ எதுக்கு அதெல்லாம் மாற்றிடு, நல்லா தானே வருது அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் மட்டும் தான் இன்டர்நெட் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபால்ட் செட்டிங்னால மட்டும் தான் நீங்கள் மோனோபோலில் இருக்கீங்கன்றாங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது உண்மையா? ஒரு டிஃபால்ட் செட்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூகுளோட மோனோபொலி குறையுமா? இல்லை இப்படி கூகுள் இல்லைனா வேறு எது மேலே வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தயவுசெய்து ஆப்ஷன் கொடுத்தாலும் ஜனங்களுக்கு போகிறதுக்கு இஷ்டமாங்கிறதான் கேள்வி. ஏன்னா சென்ட்ரலைஸ்டாக போகிறதுக்கு ஜனங்களே ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு இருக்குது. ஏன் இப்போ ஃபேஸ்புக் மட்டும் தான் இருக்கா? ஏன் இப்போ மெட்டா த்ரெட் இருக்குது, மெஸ்டடான் இருக்குது, நாஸ்டர் இருக்குது, ப்ளூ ஸ்கை இருக்குது. ஆனால் ஜனங்களாக ஒன்று நம்ம எல்லோரும் இந்த பிளேஸ்க்கே போகலாம்பா அப்படின்னு அவங்களா ஒரு முடிவெடுத்து தான் நம்ம இடத்துல வராங்க. இப்போ எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாக ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா ட்விட்டர் போகாமல் இருந்திருப்பாங்களா? இப்படி வச்சுக்கலாம். ஃபோனில் டிஃபால்ட்டாகவே ஃபேஸ்புக் மட்டுமே இருந்துச்சுன்னா ட்விட்டர் ஃபேமஸ் ஆகிருக்குமா, ப்ளூ ஸ்கை ஃபேமஸ் ஆகிருக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கேள்வியே. அதுதான் இப்போ ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த வேர்டிட்டுக்கு அப்புறம் கூகுள் வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கூகுள் சான்ஸ் இருக்குது, தே ஹாவ் டு ரிப்ளை ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட்டு. கென்ட்டு வகரை பார்த்துக்கலாம், என்னால் தான் பரவாயில்ல அப்படின்றா என்ன ஆகுதுங்க நம்ம வந்து இது பொறுத்து பார்ப்போம். ஸோ டெக் உலகின் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டா மங்கீஸ்.